வரக்கம், முகப்பரு நம்மள பல பேர் கண்ணாடில பார்த்து கவலைப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? ஆனா அந்த சின்ன பருவுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் உலகமே ஒளிஞ்சிருக்கு. அது ஏன் வருது? அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இந்த பகுதியில நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சோ இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பருவுக்குள்ள உண்மையிலே என்ன இருக்குன்னு ஆரம்பிப்போம். அப்புறம் லேசான பருல இருந்து ரொம்ப தீவிரமான பரு வரைக்கும் அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாப்போம். அது வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன, அதை விட்டுட்டு போவ தழும்புகள், அதுக்கான சிகிச்சைகள், கடைசியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கலாமா? ஒரு பருப்புக்குள்ள என்னதான் இருக்கு? பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம எல்லாருமே என்னைக்காவது யோசிச்சிருப்போம் இல்லையா? வாங்க அதுக்கான விடையை இப்போ தெளிவா பார்க்கலாம். இங்கேதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி பிளாக் ஹெட்ல இருக்கிற அந்த கருப்பு நிறம் அழுக்கு கிடையவே கிடையாது. நம்ம ஒரு ஆப்பிள வெட்டி வச்சா காத்துல பட்டு எப்படி பிரவுன் ஆகுதோ அதே மாதிரி மெலனின் ஆக்சிஜனேற்றம் ஆகுறதுனால தான் அந்த கருப்பு நிறமே வருது. ஆனா ஒயிட் ஹெட் அப்படி இல்ல, அது சருமத்துக்கு அடியிலேயே மூடிக்கிட்ட ஒரு அடைப்பு. அவ்வளோதான் வித்தியாசம். சரி, எல்லா பருக்களும் ஒண்ணு கிடையாதுன்னு நமக்கு தெரியும். சிலது ரொம்ப லேசா இருக்கும், சிலது ரொம்ப தீவிரமா இருக்கும் இல்லையா? இப்ப டாக்டர்ஸ் இதை எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா பருக்களை இந்த 4 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1ல பாருங்க, வெறும் காமடோன்கள், அதாவது சின்ன சின்ன அடைப்புகள் மட்டும்தான் இருக்கும். அதுவே ஸ்டேஜ் 2ல கொஞ்சம் பருக்கள் கொப்பளங்களா மாறுது. ஸ்டேஜ் 3ல இது இன்னும் தீவிரமாகி ஸ்டேஜ் 4ல பெரிய கட்டிகளா அப்புறம் தழும்புகளா உருவெடுக்குது. இது ஒரு நோய் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு காட்டுற ஒரு அளவுகோல். பருக்களோட தீவிரத்தை இன்னும் சரியா கணிக்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உடம்புல ஒரு பகுதியில இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பரு எதுவோ அதுக்கு என்ன ஸ்கோரோ அதுதான் அந்த ஏரியாவோட மொத்த ஸ்கோர். ஓகே, இதுவரைக்கும் பருக்கள் என்னன்னு பார்த்தோம். இப்போ ஏன் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது பருக்கள் உருவாகிறதுக்கு பின்னாடி இருக்கிற 4 முக்கிய காரணங்களை நாம இப்போ ஒன்னொன்னா ஆராய போறோம். பருக்கள் உருவாகிறதுக்கான முதல் ஸ்டெப் இதுதான். நம்ம ஸ்கின்ல இருக்கிற சின்ன சின்ன துளைகள், அதாவது மயிர்கால்கள், இறந்த சரும செல்களால அடைபட்டுடுது. இது எப்படி தெரியுமா? ஒரு பைப்ல குப்பை சேர்ந்து அடைச்சுக்கிற மாதிரி. எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, இப்போ அந்த அடைப்புக்குள்ள என்ன நடக்குது? நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ், குறிப்பா ஆண்ட்ரோஜன்கள், எண்ணெய் சுரப்பிகளை தூண்டி தேவைக்கு அதிகமா எண்ணெய, அதாவது செபத்தை சுரக்க வைக்குது. யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே அடைப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல இன்னும் எண்ணெய் சேர்ந்தா என்ன ஆகும்? பிரச்சனை இன்னும் பெருசாகும். இப்போதான் பாக்டீரியா உள்ள வருது. ஆனா ஒரு நிமிஷம், இது வெளியிலிருந்து வர்ற ஏதோ ஒரு தொற்று கிடையாது. நம்ம தோல்ல இயல்பாவே இருக்கிற பி ஆக்னஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அந்த எண்ணெய் நிறைஞ்ச அடைபட்ட இடத்துல ரொம்ப வேகமா வளர ஆரம்பிக்குது. அதுக்கு அது ஒரு நல்ல சூழலா அமைஞ்சிடுது. கடைசியா 4வது காரணம், அந்த பாக்டீரியாக்களோட அசுர வளர்ச்சிக்கு எதிரா நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு போரையே தொடங்குது. அந்த போரோட விளைவுதான் நாம பாக்குற அந்த சிவப்பான, வீக்கமான, வலிக்கிற பரு. சோ ஆக மொத்தத்துல பருங்கிறது நம்ம உடலோட ஒரு தற்காப்பு நடவடிக்கை தான். சரி, பரு வந்துட்டு போயிடும். ஆனா அது விட்டுட்டு போற தழும்புகள் தான் பலருக்கும் பெரிய கவலையா இருக்கும். இப்போ நாம அந்த தழும்புகளை பத்தி தான் பார்க்க போறோம். பருக்கள் விட்டுட்டு போற தழும்புகள்ல முக்கியமா 3 வகை இருக்கு. ஐஸ்பிக் தழும்புகள், அதோட பேர் மாதிரியே ஊசியால குத்துன மாதிரி சின்னதாவும் ஆழமாவும் இருக்கும். ரோலிங் தழும்புகள் சருமத்தை மேடு பள்ளமா ஒரு அலை மாதிரி காட்டும். கடைசியா பாக்ஸ்கார் தழும்புகள், இது சதுரமான இல்லனா வட்டமான பள்ளங்களா தெளிவான விளிம்புகளோட இருக்கும். இதுவரைக்கும் நாம பிரச்சனைய பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பருக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர்ஸ் என்னென்ன முறையான வழிகளை ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த அட்டவணை சிகிச்சையோட ஒரு சுருக்கத்தை காட்டுது. பாருங்க, ரொம்ப லேசான பருக்களுக்கு சர்மத்தின் மேல தடவுற டாபிக்கல் ரெட்டினாய்டு மருந்தே போதும். அதுவே கொஞ்சம் மிதமான ஸ்டேஜ்ல இருந்தா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளோட சேர்த்து இந்த ரெட்டினாய்டு களிம்புகளையும் பயன்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப தீவிரமான பருக்களுக்கு ஐசோட்ரெட்டினாயின் மாதிரி சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தேவைப்படும். இந்த டாபிக்கல் ரெட்டினாய்டுகள் தான் பர சிகிச்சைகளோட பேஸ்மெண்ட் மாதிரி. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம முதல் காரணமா பார்த்தோம் இல்லையா, அந்த அடைப்பு, அதையே இது சரி செய்யுது. அதாவது சர்ம செல்கள் துளைகளை அடைக்காம சரியா உதிர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அடைப்பே இல்லைன்னா பரு உருவாக வாய்ப்பு ரொம்ப கம்மி தானே. அடுத்து பென்சாயில் பெராக்சைடு. இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்டிபாக்டீரியல் ஏஜென்ட்.
ஆனா இதோட ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை என்ன தெரியுமா? ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை யூஸ் பண்ணும்போது பாக்டீரியாக்கள் அந்த மருந்துக்கு பழகிடும். அத ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. இது சிகிச்சையோட வெற்றியை உறுதி செய்ய ரொம்ப முக்கியம். இங்க நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பு திறன்கிறது ஒரு பெரிய உலகளாவிய பிரச்சனையா மாறிட்டு வர்றதால இப்போதைய நவீன மருத்துவத்துல ஆன்டிபயோட்டிக் கழிம்புகளை மட்டும் தனியா யூஸ் பண்றதையே நிறுத்திட்டாங்க. எப்போதுமே வேற மருந்துகளோட சேர்த்து ஒரு காம்பினேஷனா தான் பயன்படுத்துறாங்க. சரி, நாம இப்போ இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். மருத்துவ ரீதியா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான பிராக்டிக்கலான ஆலோசனைகளை இப்ப பார்க்கலாம். கடைசியா நீங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு சின்ன லிஸ்ட். முதல்ல முகத்தை போட்டு ரொம்ப தேய்க்கவே தேய்க்காதீங்க. தேய்க்கிறதுனால பரு போகாது, மாறாக சருமத்தை டேமேஜ் பண்ணி பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கும். டாக்டர் கொடுத்த மருந்துகளையும் மென்மையான கிளென்சர்களையும் மட்டும் யூஸ் பண்ணுங்க. உணவு முறையிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லது. இந்த டிப்ஸை மனசுல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வருவோம். இந்த மேற்கோளை பாருங்க. பிளாக் ஹெட்ங்கிறது அழுக்கு கிடையாது, அது மெலனின் ஆக்சிஜனேற்றம் ஆகுறதால வருது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பருங்கிறது நாம சுத்தமா இல்லாததால வர பிரச்சனை இல்ல, அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். சோ நாம இப்போ பருப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற முழு அறிவியலையும் புரிஞ்சுக்கிட்டோம். இது வெறும் அழகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது ஒரு சிக்கலான மருத்துவ நிலைன்னு நமக்கு தெரியும். இந்த அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பருக்களை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி மாறுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.